ஆசிரியர்கள் கைது தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக அரசு 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது இன்று சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சென்னையில் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டார்கள். அந்த போராட்டத்தை வலியுறுத்தி அந்த போராட்டத்தை சுட்டி காண்பித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். திமுக அரசு தொடர்ந்து நாங்கள் இதனை செய்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது வேடிக்கை பார்ப்பது பாசிச போக்கு என்றும் வெட்கக்கேடானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான எண் 311 அதனையும் குறிப்பிட்டு இது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே, திமுக கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்று காலை டிபிஐ வளாகத்திற்கு முன்பு தமிழ்நாட்டின் பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட தங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. அதே பள்ளியில் 2009க்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அதிகமான ஊதியம் கிடைக்கிறது. நாங்களும் ஒரே வேலையைத்தான் செய்கிறோம், ஒரே வகுப்புக்குத்தான் பாடம் எடுக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு உடனடியாக ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார்.